டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டான மொறுமொறுன்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எப்பவும் இருக்கிற பருப்புகளை வச்சு செஞ்சதுனால இதோட டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இருக்காது. அதனால் மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த பவுலில் வந்து நம்ம பருப்பு எடுத்திருக்கோம். 3 வகையான பருப்பு எடுத்திருக்கோம். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு. 3 வகையான பருப்பும் 50 கிராம் எடுத்திருக்கோம். 50 கிராம் எடுத்து நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு 3 தடவை நல்லா கழுவிட்டு நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு இப்போ ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். நல்லா 3 தடவை கழுவிட்டோம். கழுவிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா பருப்பு முங்குற அளவுக்கு வச்சுக்கோங்க. நல்லா முங்குற அளவுக்கு பருப்பு முங்குற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப வேண்டாம். இந்த அளவுக்கு தண்ணியோட அடுத்து ஒரு பெரிய மிக்சி ஜாரை எடுத்துட்டு நம்ம அந்த தண்ணியோட அந்த பருப்புகள் எல்லாத்தையுமே அந்த மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். பாசிப்பருப்பு 50 கிராமு, துவரம்பருப்பு 50 கிராமு, கடலைப்பருப்பு 50 கிராம். பருப்பு எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ ஜாரில் நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். நம்ம நல்லா நைஸாக இருக்கும் அரைச்சது. இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவில் ஒரு 1/2 டீஸ்பூனு தூளுப்பு, 1 டீஸ்பூனு பெருஞ்சீரகம், 2 இன்ச் அளவு இஞ்சி எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் 3 பச்சை மிளகாய் நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூனு, தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள், மல்லித்தலை நல்லா ஒரு 5 விரல் அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா போட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாவோட நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த அளவுக்கு கலந்து முடிச்சுட்டு இது அப்படியே ஒரு உட்காரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு இதில் வந்து கோதுமை மாவு வந்து ஒரு 300 கிராமு மெஷர்மெண்ட்டில் 2 கப் எடுத்து வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்துடலாம். கோதுமை மாவில் 1 டேபிள் ஸ்பூன் நெய். இப்போ கோதுமாவும் நெய்யும் நல்லா நம்ம கை வச்சு பிசைஞ்சு விடணும். அந்த கோதுமாவில் நெய் நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி நசுக்கி பிசைஞ்சு விட்ருங்க. இப்போ நெய் வச்சு கோதுமை நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு முடிச்சிடணும். முடிச்சுட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம ஏற்கனவே பருப்பு மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணியாக கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம கோதுமாவை உள்ளே தட்டிடலாம். இப்போ எதுக்காக நம்ம கோதுமாவை வந்து நெய்யில் பிசைஞ்சிருக்கோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும், நல்ல டேஸ்ட் கிடைக்கும், அந்த சவுத்தன்மை இருக்காது. அதுக்காக தான் நம்ம அதை தனியாகவே ஒரு ஸ்டெப்பாக பண்ணியிருக்கோம். இப்போ கோதுமாவை இந்த பருப்பு பேஸ்ட்டோடு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. இப்போ மாவை பிசைஞ்சாச்சு. நமக்கு இப்போ ஒரு பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு இப்போ மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். காயாமல் இருக்கிறதுக்காக லேசாக தடவி விட்டுருங்க. இப்போ மாவை மூடிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும், ஊறி வரட்டும். இப்போ 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. ஊறுற மாவை மறுபடியும் ஒரு தடவை லேசாக இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. மறுபடியும் நல்லா பிசைஞ்சாச்சு. அடுத்து கட்டிங் டேபிளில் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடிய மாவில் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு மாவை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உருட்டிடுங்க. உருட்டிட்டு இப்போ நம்ம அந்த கோதுமாவை விரித்து வச்சுருக்கோம்ல, அதில் போட்டு நல்லா 2 பக்கமும் அப்படியே வட்டம் பண்ணி விடுங்க. நல்லா நைஸாக தேய்ச்சிக்கணும். பரட்டி விட்டு அதேமாதிரி நைஸாக தேய்ச்சிக்குவோம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக தேய்ச்சிடணும். ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக தேய்ச்சிட்டு இப்போ நம்ம தேய்ச்ச மாவு மேலே இந்த மாதிரி ப்ரஷ் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துகிட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுருங்க. ப்ரஷ் வச்சு எண்ணெயை நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி இந்த மாதிரி தடவி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கார்னர் அப்படியே எடுத்து அப்படி பாதி வரைக்கும் மடித்து விட்ருங்க. அதேமாதிரி இந்த கார்னரையும் எடுத்து அது மேலே அப்படியும் சேர்த்து விட்ருங்க. மடித்த பிறகு லேசாக பிரஷ்ட்டை எண்ணெயை தடவி விட்ருங்க. அடுத்து இந்த எண்ணெய் தடவின பிறகு லேசாக மாவை போட்டு அப்படி லேசாக தடவி விட்ருங்க. போதும் இந்த அளவுக்கு. அப்படியும் இந்த கார்னரை எடுத்து இதை அப்படியே 2ஆக மடித்து விட்ருங்க. அவ்வளோதான். மடித்து விட்டு லேசாக அமுக்கி விட்ருங்க. இப்போ நம்ம பூரி கட்டையை வச்சு தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்படி லேசாக தேய்ச்சி விட்ருங்க. அதேமாரி இந்த பக்கம் தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்ச பிறகு இந்த கார்னர் அப்படியே எடுத்து நம்ம அப்படியே உருட்டணும்.
அப்படியே ஒன்று போல் உருட்டிகிட்டே வாங்க. நல்லா இப்படியே உருட்டிகிட்டே வாங்க. ஜாமும் நல்லா உருண்டு வந்துடும், நல்ல ஒரு ஷேப்புக்கு வந்துடும். அப்படியே எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த கார்னர் பகுதியை மட்டும் நல்லா அழுத்தி விட்டுருங்க. இப்போ நல்லா ரோல் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த கார்னரை அமுக்கி விட்டுட்டோம்ல. அடுத்து ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்துட்டு இப்போ நம்ம செய்து வச்சுக்கக்கூடிய இந்த அப்படியேவும் ரெண்டாக நம்ம கட் பண்ணிடலாம். தனியாக எடுத்துருங்க. அடுத்து நம்ம கட் பண்ண ஒரு பகுதியை மட்டும் எடுத்துட்டு லேசாக எண்ணெயை தடவி விட்டுருங்க. நல்லா சுத்தமாக ப்ரெஷ்ட்டை எண்ணெயை தடவி விடுங்க. எண்ணெயை தடவி விட்டுட்டு இந்த வெளிப்பக்கத்தை பூராத்தையுமே நம்ம லேசாக இப்படி இழுத்து விடணும். நல்லா ஒன்று போல் ஒன்று கூட்டி இந்த மாதிரி இழுத்து விட்ருங்க. அவ்வளோதான். இழுத்து விட்டுட்டு இது அப்படியே நம்ம தனியாக தட்டில் வச்சிடலாம். இதே போல் இந்த பீஸையும் எடுத்துட்டு இது மேலே நல்லா ஒன்று போல் தடவி விட்டுட்டு கார்னர் பகுதி எடுத்து இப்படி நல்லா மூடி விடுங்க. அவ்வளோதான். மூடி விட்டு நம்ம நல்லா அழுத்தி விட்டுருங்க. இதையும் அப்படியே தனியாக வச்சிடலாம். இப்போ இந்த கடையில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் சூடு பார்த்தீங்கன்னா மீடியமாக இருக்கணும். அதேமாரி அடுப்பும் மீடியமாக தான் இருக்கணும். ரொம்ப ஹெவியான சூடு இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு மீடியமான சூட்டில் கரெக்டாக இருக்குது எண்ணெய். இப்போ நம்ம செய்து வச்சுக்கக்கூடிய இந்த பீஸுகளை எல்லாத்தையும் எடுத்து எண்ணெயில் இறக்கிடலாம். இந்த மாதிரி லேசான பபுள்ஸ் வர அளவுக்கு எண்ணெய் சூடு இருந்தால் போதும். அப்படியே தனித்தனியாக எண்ணெயில் சேர்த்துருங்க. இப்போ எண்ணெயில் சேர்த்து 2 நிமிஷம் ஆச்சு. 2 நிமிஷத்தில் எல்லாத்தையும் நல்லா உருட்டி ஒன்று போல் உருட்டி விடுங்க. அப்படின்னா தான் நமக்கு எண்ணெயில் ஒன்று போல் பொரிஞ்சு வரும். இல்லைன்னா அடியில் இந்த மாதிரி லேசாக ப்ரௌன் ஆயிரும் ஒரே பக்கமாக. இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்து 4 நிமிஷம் ஆச்சு. 4 நிமிஷத்தில் சூப்பராக நமக்கு பொரிஞ்சு வந்துருச்சு. நல்லா பொன்னிறமாக அந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த சமயத்தில் எடுத்துடலாம். இப்போ முதல் ரவுண்டு நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்து இதே மாதிரி இருக்கிற துண்டு எல்லாத்தையுமே நம்ம சொன்ன மெத்தடில் எல்லாத்தையுமே சூப்பராக எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருங்க.